கெட்டவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நல்லவங்களை கொண்டாடுறதுக்கும் சில பேர் இருப்பாங்க. சத்தியமாக இருப்பாங்க. நல்லவங்களாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால தான் மழை வருது, உலகம் இயங்கிட்டு இருக்கு. இல்லைன்னா உலகம் எப்போவுமே அழிஞ்சிருக்கும். எப்போவோ அழிஞ்சு போயிருக்கும் நல்லவங்க இந்த உலகத்தில் இல்லைன்னா. முருகனோட பக்தர்கள் நல்லவங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு தான் நம்ம இருக்கோம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கெட்டவன் எவ்வளோ கெட்டது பண்ணுறான், அதெல்லாம் வெளியே வரல, அவன்லாம் நல்லா தான் இருக்கான். நம்ம எவ்வளோ நல்லது பண்ணுறோம், எவ்வளோ இங்கே உழைச்சிட்ருக்கோம், கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஆனால் சின்னதாக கூட நம்மளை யாரும் பாராட்டுறதுக்கு ஆள் இல்லை. அப்படி நிச்சயமாக பாராட்டுவாங்கங்க. முருகன் அருளால் நமக்கு பாராட்டு கிடைக்கும், நமக்கு மேன்மையான வாழ்க்கை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. காலையில் தப்பு பண்ணால் மதியம் காட்டுறார் கடவுள். அதனால் நம்ம எதுக்குமே நம்ம பயந்துக்க வேணாம், பயப்படவும் வேணாம், நமக்கு ஒரு அச்சமும் தேவையில்லை. கெட்டவெல்லாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கான்னா அதெல்லாம் வெளியே வரும். அவங்க பண்ணுற கெட்டதும் வெளியே வரும், நல்லதும் வெளியே வரும். அது நம்மளாக இருந்தாலும் சரி, நம்ம பண்ணுறது எல்லாமே வெளியே வரும். அதனால் நம்ம நல்லது மட்டுமே பண்ணுவோம், நல்லது வெளியே வரும் நிச்சயமாக. நம்ம நினச்சிட்ருக்கோம் இன்றைக்கி நம்மளை யாரும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு. முருகர் கவனிச்சிட்ருக்காரு. அதர்மங்கள் எல்லாம் அழியப்பட்டுருக்கு. நம்ம அதை கொஞ்சம் கவனிக்கணும். நமக்கு தெரியாமையே நிறைய அழிவுகள் வருது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு கெடுதல் நடந்திருக்கும், கெட்டமான ஒரு விஷயம் இருக்கும். அதர்மங்கள் தலை தூக்கவே கூடாது. ஏன்னா நல்லவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கடவுள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். நம்ம முருகர் தந்தை நம்ம கூடவே இன்றைக்கி இருக்கார். நமக்கு எந்த வருத்தமும் வேணாம், எந்த கஷ்டமும் வேணாம். நிச்சயமாக நம்ம மேலே வருவோம். நமக்கு திறமைகளெல்லாம் ஒரு நாள் மேலே கொண்டு வருவார் முருகர். நம்மளை உலகமே பாராட்டலைன்னா கூட பரவாயில்ல, நல்ல உள்ளங்கள் நமக்கு பிடிச்சவங்க நிச்சயமாக நம்மளை பாராட்டுவாங்க, பாராட்ட வைப்பார் நம்ம முருகர். கெட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாள் தாங்க காலம், அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. நல்லவங்களுக்கு தான் என்றைக்குமே காலம். பொறுத்தவன் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நம்ம பொறுமையாகவே இருப்போமே, நம்ம நல்லது எல்லாம் நமக்கு நடக்க போகுது. முருகன் அருளால் நமக்கு நடக்க போகுது. நம்ம சீரும் சிறப்புமாய் தான் வாழ போகிறோம். அதனால் நமக்கு வருத்தம் வேணாம். கெட்டவெல்லாம் ஒரு நாள் முருகருக்கு பதில் சொல்லியே ஆகணும். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா? நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம் முருகருடைய அருமையும் பெருமையும், அவர் செய்யக்கூடிய செயல்களையும். நம்ம இன்னை வரைக்கும் அதை கேட்டு நம்ம உணர்ந்தனால தான் இன்றைக்கி முருகர் பக்தர்களாகவே நம்ம இருக்கோம். இல்லைனா நம்ம முருகான்னு நம்ம வாயில் வரவே வராது. அவ்வளோ அற்புதமான கடவுள் நம்ம முருகர். நம்ம நீதி தந்தை, நீதிமான். அவரோட வேலையை அவர் செஞ்சிட்ருக்காரு. அப்போ நிச்சயமாக நமக்கு ஒரு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். நம்ம வாழத்தான் போகிறோம். அதனால் நம்ம நல்லவங்களாக மட்டும் இருப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.